இதுல செம்ம காண்டாகிற விஷயம் என்ன தெரியுமா? இந்த போலீஸ்கார இளங்கோ நாய் இருக்கான் பாத்தீங்களா, இவன் மேல ஏற்கனவே நிறைய பஞ்சாயத்து இருக்கு, ஊருக்குள்ள நிறைய கேஸ் இவன் மேல இருக்குது. ஏற்கனவே கல்யாணமான வேற ஒரு ஆன்டி கூட இவன் நம்ம புருஷன் மாதிரி வீட்டுக்குள்ள வச்சு குடும்பம் நடத்திருக்கான். இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஆன்டியோட புருஷன் இவன் மேல பஞ்சாயத்துலாம் நடந்திருக்கு, கேஸ் ஃபைல் பண்ணிருக்கான். அப்பவே ஒரு போலீஸ்காரன் டிபார்ட்மெண்ட்ல என்ன பண்ணிருக்கணும், டேய் நீ எல்லாம் போலீஸ்கார உடுப்புல இருந்து போலீஸ்காரன் இருந்து நீ எல்லாம் என்னடா இப்ப இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேல கேஸ் போட்டு உள்ளதுல கும்மி எடுத்துக்கணும்ல. அப்பெல்லாம் ஒண்ணுமே பண்ணாம அந்த மாணவியை சீரழிச்சதுக்கு அப்புறமா எல்லா பிரச்சனையும் வெளியே தெரிய வந்ததுக்கு அப்புறமா இவனை தூக்கி போட்டு கேஸ்ல உள்ள தள்ளுறாங்க. ஏன் இது அப்பயே பண்ணிருக்கணும்ல? ஒவ்வொருத்தனா சொல்லி சொல்லி இவன் கெட்டவன் இவன் சொல்ல சொன்னாதான் நீங்க பிடிப்பீங்களா? போலீஸ் டிபார்ட்மெண்ட் நீங்களா எதுக்கு சம்பளம் வாங்குறீங்க? எதுக்கு போலீஸ் உடுப்பு உடுத்துறீங்க? உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நல்லபடியா வேலை பார்க்குற நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான கன்றாவியான கெடுகட்ட சில போலீஸ்காரங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையுமே எப்போ நீங்க கண்டுபிடிப்பீங்க? அவங்க மேல எப்ப ஆக்ஷன் எடுக்க போறீங்க? அரசாங்கம் எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுடைய அம்மாவும் இந்த செய்தியை பார்த்த மக்களும் இந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுடைய உறவினர்களும் மானாவாரியா கேள்வி எழுப்புறாங்க.